தவறான வழியில் போகிறீர்கள், உங்களை விஜய் நடு ரோட்டில் நிறுத்தப் போகிறார். நான் இன்னைக்கு இல்லை, என்றைக்கோ சொன்னேன். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை மாறினால் சரியாயிடும் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு செய்கின்ற நாடகம்தானே தவிர, இந்த கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் பயத்தின் காரணமாக, ஆட்சி போய்விடுங்கிற பயத்தின் காரணமாக தான், உங்களுக்கு தெரியும், அதிமுகவை உடைத்து அவர்களுக்கு தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு போய் அங்கே சேர்றாரு விஜயபாஸ்கர் தான். அதுக்கு அவர் மூலம்தான் அவர்கள் அந்த முயற்சியை செய்து 30 எம்எல்ஏக்களை திரட்டினார்கள். அன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் 17 எம்எல்ஏக்களோடு சென்று அங்கே சட்டமன்றத்தில் லெட்டர் கொடுத்ததும் கட்சியின் தலைமை கொடுக்கிற லெட்டர் தான் நிற்கும். அதுபடி தான் அந்த கட்சியோட விப்புங்கிற கொறடாலாம் திறந்திருக்க முடியும். தெரிஞ்சதான் 5 பேர் வந்தாங்க. அப்புறம் இவர்களே அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார்கள். தவறான ஒரு முடிவு எடுத்தார்கள். அன்றைக்கே சொன்னேன், தவறான வழியில் போகிறீர்கள், உங்களை விஜய் நடு ரோட்டில் நிறுத்தப் போகிறார். நான் இன்னைக்கு இல்லை, என்றைக்கோ சொன்னேன். ஜூன் மாசமே சொன்னேன், இல்ல மே மாசமே சொன்னேன். இவங்க போய் ஆதரவு அளித்தது மாபெரும் தவறு. ஏன்னா இவர்கள்லாம் அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் பல பேர் 3 முறை 4 முறை 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். அவர்கள் தலைமை மீது அவர்களுக்கு அதிருப்தி இருந்தால் அவர்கள் கட்சியிலே இருந்து அதற்காக அவரோடு பேசி அதை தீர்ப்பது தான் நியாயமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு அன்றைக்கு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக தவேகாவுக்கு ஆதரவாக அன்றைக்கு ஆதரவளித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை மாறினால் சரியாயிடும் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு செய்கின்ற நாடகம்தானே தவிர, சுயநலத்தை தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனா 2014 அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக உதவிகரமாக இருந்த என்னை அன்றைக்கு வெளியேற்றினாலும் நான் அம்மாவின் தொண்டன் என்கிற முறையில் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு அவர்களோடு கூட்டணியிலே இருக்கிறேன், தொடர்ந்து இருப்பேன். நாங்கள் ஆதாயத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக கட்சி நடத்துபவர்கள் அல்ல. ஆட்சி அதிகாரம் முக்கியம்தான். அதே நேரத்தில் நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற ஒரு புள்ளியில நாங்கள் அவர்களோடு எந்தவித மனமாச்சரியத்திற்கும் இடமில்லாமல், எந்தவித மாற்று எண்ணம் இல்லாமல் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். ஆனால் அதிமுகவிலே இந்த கடினமான நேரத்தில் அந்த கட்சியால் மந்திரியானவர்கள், அந்த கட்சியால் சட்டமன்ற உறுப்பினர்களானவர்கள், அந்த கட்சியால் வெளி உலகத்திற்கு தெரிந்தவர்கள், அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள், இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், இன்றைக்கு அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்கள் எல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற அல்ல. இன்னொன்னு, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ அவர்களோ அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். அவர் மீது எதுவும் குறை குற்றங்கள் இருந்தால் அதை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர, இதுபோல ஆளுங்கட்சிக்கு போய் ஆதரவாக போய் சேர்வதோ, அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதோ, அது அம்மாவின் தொண்டர்கள் என்று சொல்பவர்களுக்கு அழகல்ல. அவர்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும், உணர்ந்து திரும்பி வர வேண்டும். உறுதியாக நான் திரு இபிஎஸ் அவர்களுடன் இவர்களுக்காக பேச தயாராக இருக்கிறேன். அவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடாது. அம்மாவின் கட்சியை, புரட்சி தலைவரின் கட்சியை ஒழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கிற தவேகாவில போய் சேர்வது உண்மையிலேயே அது வருங்காலத்தில் அவர்கள் பெயர்ல ஒரு வருங்கால வரலாற்றில் அவர்கள் கருப்பெழுத்துகளால் அவர்கள் பெயர் எழுதப்படும் என்பதுதான் உண்மை. ஆட்சி அதிகாரம் இன்றைக்கு இருக்கும், போகும். ஆனால் நாம் எந்த இயக்கத்திலே அறிமுகமானோமோ அந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இருப்பதுதான்
ஒரு நல்ல தொண்டனின் முடிவாக இருக்க முடியும். அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து.